இந்த ஆழிமலை சிவன் தான் கேரளாவிலேயே மிக உயரமான சிவன் சிலை. அனைவருக்கும் வணக்கம். 20,000 பட்ஜெட்ல ஆல் ஓவர் கேரளா டிராவல்ல இப்போ நம்ம போக போற இடம் ஆழிமலை சிவன் கோயில். இதுக்கு முன்னாடி நம்ம கோவளம் பீச்சை பார்த்துட்டு அந்த கோவளம் பீச்ல இருந்து நம்ம ஆழிமலை சிவன் கோயிலுக்கு நம்ம பயணம் பண்ண போறோங்க. கோவளம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ கோவளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் ஆழிமலா சிவன் கோயில். அந்த ஆழிமலா சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே கோவளத்துலேருந்து பஸ் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்ஸில் மாறி அங்கேருந்து கோவளம் ஜங்ஷனில் இறங்கி அந்தாண்ட ஆழிமலா விழிஞ்சம் போகிற பஸ்ஸை ஏறணும். நம்ம 20,000 ரூபா பட்ஜெட்ல நமக்கு செலவானது பார்த்தீங்கன்னா 979 ரூபா செலவாயிருக்கு. பட் நம்ம இப்போ கையில் இருக்கிறது 19,021 ரூபா நம்ம கையில் இருக்கு. இங்கே கோவளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜங்ஷனுக்கு 1.5 கிலோமீட்டருங்க. நமக்கு பஸ்ஸோட ஸ்பேரு 5 ரூபா ஆச்சு. ஸோ நமக்கு சிக்னல் விழுந்துருச்சு. ஸோ மக்களே, இப்போ நம்ம கரெக்டாக அந்த கோவளம் ஜங்ஷனில் இருக்கோம். கரெக்டாக இதான் கோவளம் ஜங்ஷன். ரோட்டில் எல்லோரும் என்ன பார்க்கட்டும். ஸோ இங்கே தான் பஸ் ஸ்டாப்பான். நம்ம கோவளம் பீச்சை பார்த்துட்டு அடுத்தது பூவூர் அப்படின்ற ஒரு பஸ்ஸு போகணும். அதுதான் ஆழிமலை சிவன் கோயில் போகுமா. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோவளம் பீச்சு, இப்படி போனால் நமக்கு விழிஞ்சம் போகிற பஸ்ஸு போமா. கோவளம் ஜங்ஷன்ல இருந்து ஆழிமலா ஜங்ஷன் ஒரு 6.5 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. நமக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வாங்கினாங்க. இப்போ நம்ம கரெக்டாக விழிஞ்சம்ன்ற ஏரியாவை கிராஸ் பண்ணுறோம். அதாவது கேரளாவில் விழிஞ்சம்ன்ற ஒரு சிக்கன் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறதும் தப்பு தான். பட் இருந்தாலும் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் ஷேர் பண்ணுறேன். ஆழிமலா அதோடைய பஸ் ஸ்டாப் வந்துட்டோங்க. ஸோ மக்களே, இதுதான் ஆழிமலை ஜங்ஷன். ஸோ ரோடு கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆழிமலா சிவன் கோயிலோட என்ட்ரன்ஸ். நிறைய பேர் ஆட்டோலையும் போகிறாங்க, ஓன் வெஹிக்கிள்லேயும் வராங்க. இன்னைக்கு வேறு வீக்கெண்டு வேறையா, ஞாயிற்றுக்கிழமை. செம்ம க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 எபிசோடை பார்த்துருப்பீங்க திருவனந்தபுரத்தில். ஸோ இது 4வது எபிசோட். நம்ம விழிஞ்சம் பக்கத்தில் இருக்க ஆழிமலை சிவன் கோவில். ஸோ இப்போ தான் 2021 காலகட்டத்தில் தான் இது இப்போ தான் ரீசெண்டாக கட்டினது. கரெக்டாக மாலை 6 மணி ஆகுதுங்க. ஏங்க என்னன்னே தெரில, இந்த கேரளாவில் மட்டும் அப்படியே வீடுலாம் பார்க்கும்போது அப்படியே பல அழகாக இருக்குது. சமதளத்தில் இல்லைனாலுமே ஒவ்வொரு வீட்டையும் தாறுமாறாக கட்டி வச்சுருக்காங்க. அதை பாருங்கள். ஸோ ஆட்டோவும் வரும். ஆட்டோவெல்லாம் கையை நீட்டி வாப்பான்னு ஏறுப்பான்ட்டாங்கன்னா முடிஞ்சுது கதை. 200 ரூபா 300 ரூபான்ட்டு பட்ஜெட்டை பிடிக்கிடுவாங்க. கரெக்டாக இருட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய மேட்ல இருந்து கீழே இறங்குறாங்க. இப்போ
ரொம்ப பள்ளமாக இறங்குது. கோயில் வந்துச்சா வரலையான்னு தெரில. ஃபுல்லாக நிறைய வந்து தமிழ்நாட்டு வண்டிகளை பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் டூர் வந்திருக்காங்க. அண்ட் சண்டே மண்டே, அதாவது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் செம கூட்டம் வரும். அப்பாடா சரியான பள்ளம். எப்பா எவ்வளோ சருவலான ஒரு பாதை பாருங்க. இந்த பாதையில் தான் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். ஸோ லைட்லாம் போட்டு தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். கரெக்டாக 2018 ஆரம்பித்தாங்க இதை கட்ட. 20 முடித்தாங்க. 20 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஆழிமலை சிவனை சுத்தி எல்லாரும் அந்த ஈவினிங் டைம்ல வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நடனமும் வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப இரிட்டேட் பண்ணாம மைனூட்டா அந்த ஒரு சவுண்ட்ல பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சு. கோயிலுக்குள்ள இருக்க சிவனை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம அங்க அந்த நடனத்தை ரசிச்சுட்டு இருந்தோங்க. ஆழிமலை சிவன் கோயிலை வந்து நம்ம வந்து வழிபட்டாச்சு. இந்த ஆழிமலை சிவன் தான் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேயே மிக உயரமான சிவன் சிலை. ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து ஒரு மாலை வேலையில் தாறுமாறான ஒரு வியூஸோடு அவரை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு விழிஞ்சம் துறைமுகம். ஸோ இங்கே பக்கம்தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இதுவும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆழிமலை சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. 20 கிலோமீட்டர் தான் கடியக்காவிலெல்லாம். ரொம்ப வந்து ஜாலியாக இருக்குது. வேறு லெவல். ஸோ இன்றைய பொழுது வந்து இனிமையாக அமைஞ்சது. இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நம்ம திருவனந்தபுரத்தை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் நல்லா செங்குத்தாக வேறு ஏறணும். பார்த்துருப்பீங்க வரும்பொழுது எவ்வளோ செங்குத்தாக இறங்கி வந்தோன்னே. ஸோ இப்போ அந்த செங்குத்தாக ஏறி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் அந்த ஜங்ஷனில் நம்ம பஸ் ஏற போகிறோம். நியூஸ் சேனல் சொல்கிற மாதிரி தான். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. ஸோ வாங்க போகலாம். திருப்பி ரிட்டன் ஏறும்போது முடியலங்க. ஏதோ ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலாக ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷன்லேருந்து இப்போ பஸ்ஸை ஏறினாங்க. திருவனந்தபுரம் பஸ்ஸை ஏறி நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தி இருக்குது. ஸோ சப்பாத்தி சாப்பிட்டு போக வேண்டியதுதான். தூங்க வேண்டியது தான். போய் குளிச்சுட்டு போய் டார்மெண்ட்ரில் ரூம் எடுக்கணும். பஸ்ஸு ரெகுலராக வருங்க. ஆமாம் பஸ் இன்றைக்கின்னு பார்த்து வரல. வந்து ஆழிமலை சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பஸ்ஸு வரும். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பஸ்ஸு கூட வரல. பட்டு எப்படியும் 1/2 hour ஒன்ஸு இந்த ஜங்ஷனில் வந்து பஸ்ஸு திருவனந்தபுரத்துக்கு இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆழிமலை சிவன் கோயிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு நமக்கு 33 ரூபா ஸ்பேர் ஆச்சுங்க. ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம திருவனந்தபுரம் வந்தடைஞ்சோம். திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க டார்மெட்ரியில் ஒரு 250 ரூபாய்க்கு நம்ம வந்து டார்மெட்ரி வந்து எடுத்துட்டோங்க. அவ்வளோதாங்க இந்த பயணம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நன்றி.